அவர் மூலமா ஏற்பட்டிருக்கிறது. And also he was giving much importance for the family. குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர். And he told me once one thing. He told me one thing once. ஒரே ஒரு காரியம் சொன்னார். He said, for your ministry, make sure your family is with you in prayer. உன்னுடைய ஊழியத்திற்கென்று உன் குடும்பம் உன்னோடு கூட ஜெபிக்கிறதா இல்லையா என்பதை குறித்து உறுதிப்படுத்திக்கொள் என்று சொன்னார். I'm going to mention this and close. இதை சொல்லி முடிக்கிறேன். He had a specific reason to say that. இதை சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறது. When I had gone for ministry to one place, ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போன போது, it was ministry among the places where Naxalites are there. நக்சலைட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அது ஊழியம். After that ministry, அந்த ஊழியம் முடித்த பின்பு many assemblies mushroomed in that area. அந்த இடத்துல अनेक சபைகள் எழும்பினது. And at the same time, அதே சமயத்திலே my daughter suffered an accident. என்னுடைய மகளுக்கு ஒரு விபரீதமாகி விட்டது. She suffered with scald, boiling water falling upon her. கொதிக்கிற தண்ணி அவள் மீது ஊற்றி கொண்டார்கள். And he came to know that. நான் கேள்விப்பட்டு, when he was in Hyderabad, அவர் ஹைதராபாத்ல இருந்தார். He came to visit my daughter. என் மகளை பார்க்க வந்தார். And then he looked at me very sternly and said, கடினமாக என்னை நோக்கி பார்த்து, Sam, going and ministering for the Lord is not just enough. நீ ஊழியத்துக்கு என்று போவது மாத்திரம் போதாது. My wife was also sitting there. மனைவி அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். Make sure Esther and even children, they pray for you when you are away for the ministry. எஸ்தர் மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உனக்காய் நீ ஊழியத்துக்கு என்று போகும்போது ஜெபிக்கிறார்கள் இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக்கொள். You will continue to see the enemy's effect. அப்படி இல்லை என்றால் சத்ருவானவன் இவ்விதமாய் பாதிப்பு உண்டு பண்ணுவான். And for the Lord's glory, கர்த்தருடைய மகிமைக்கு even till today, இன்ற நாள் மட்டுமாக we as a family we follow that. குடும்பமாக இதை பின்பற்றி வருகிறோம். And to give God